இப்போ நம்ம என்ன கேட்க போறோம்னா, கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு பிறந்தார்? வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் அவர் இந்த பூமியிலே வாழ்ந்தபோது ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? வானத்து பறவைகளுக்கு கூட ஆகாயத்து பறவைகள் தங்குவதற்கு இடம் இருக்கு, நரிகள் பதுங்கி தூங்குவதற்கு கூட இடம் இருக்கு, மனுஷகுமாரனுக்கு உட்காரவும் தலை சாய்க்கவும் கூட இடம் இல்லை அப்படின்னு சொன்னார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் இந்த உலகத்திற்கு வர வேண்டியதின் அவசியம் என்ன? இயேசு இந்த உலகத்திற்கு வந்தபோது 33.5 ஆண்டு காலம் நம்மோடு கூட அவர் தங்கியிருந்தார். அவருடைய வாழ்க்கை சரித்திரம் முழுவதையும் சுவிசேஷத்தின் வழியாக நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. அவர் மனிதர்களைப் போலவே நம்ம பிறக்கிற மாதிரியே பிறந்தார். அவருடைய பிறப்பில் ஒரு சின்ன வித்தியாசம்தான். நம்ம புருஷ சம்பந்தத்தில் பிறந்தவர்கள், அவர் ஒரு ஸ்திரீயினுடைய வயிற்றிலே வித்தாக பிறந்தவர். இதுதான் வித்தியாசம். அதனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அசுத்தமான உணர்வுகள், மாம்சக்கிரியைகள், நம்முடைய பிறப்பில் இருக்கக்கூடிய அந்த பாவம், அது எது ஒன்றும் அவருடைய மாம்சத்தில் இல்லை என்று வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது. இயேசு மனிதன் போல பிறந்தார், ஆனால் பாவம் ஒன்று தவிர மற்ற எல்லாவற்றிலும் அவர் மனிதர் போலவே இருந்தார் என்று தான் வேதம் சொல்லுகிறது. அவர் இந்த உலகத்துக்கு ஏன் வரணும்? அதனுடைய நோக்கம் என்ன? வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் இந்த பூமியில் நிற்க கூட இடம் இல்லாமல், தூங்க கூட இடம் இல்லாமல் அவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்து 33.5 ஆண்டு காலம் நம் நடுவில் ஏன் அவர் தங்கி இருக்கணும்? அப்படின்னா ஒரு பெரிய நோக்கம் இருக்கும் அல்லவா? ஏன் பரலோகத்தில் அவர் இருப்பதற்கு வசதியான இடம் இருக்கிறது, பரலோகம் இருக்கிறது, பரிசுத்தமான இடம் இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் மகிமை நிறைந்திருக்கிறது, தேவதூதர்களின் ஆராதனை இருக்கிறது, இருள் என்பது கிஞ்சித்தேனும் இல்லை. அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்திலிருந்து ஒருவர் பாவமும் அசுத்தமும் அருவருப்பும் நிறைந்த இந்த பூமிக்கு வரணும், இந்த பூமியில் 33.5 வருஷம் தங்கி இருக்கணும் என்றால் அதற்கு ஒரு பெரிய நோக்கம் இருந்தால் தானே அதை செய்ய முடியும். வேதம் சொல்லுகிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் நல்லா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப சொந்தமான நெருங்கின உறவு முறையான அல்லது உங்களால் பல நன்மைகள் பெற்று உதவிகள் பெற்ற ஒரு குடும்பம், அவங்க வீட்டில் ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு போகிறீங்க, உங்களை கூப்பிடலை, நீங்களாக போகிறீங்க. நீங்கள் போனால் எல்லாரும் முகத்தை திருப்பிக் கொள்ளுகிறார்கள். நீங்கள் போய் அந்த கல்யாண மாப்பிள்ளையை பார்த்து விஷ் பண்ணுறீங்க, முகத்தை திருப்பிக்கிறார். அந்த பொண்ணை பார்த்து விஷ் பண்ணுறீங்க, முகத்தை திருப்பிக்கிறார். பொண்ணோட அப்பாவை பார்த்து விஷ் பண்ணுறீங்க, அவர் காணாதவர் போல போய்விடுகிறார். அந்த உறவினர்கள் யாருமே உங்களை பார்க்கவும் இல்லை, மதிக்கவும் இல்லை, உங்களுக்கு உட்கார்றதுக்கு ஒரு நாற்காலி கொடுக்கலை, சாப்பிட வாங்கன்னு சொல்லலை, எப்போ வந்தீங்கன்னு விசாரிக்கலை. இந்த கல்யாண வீட்டில் உங்களால் எவ்வளோ நேரம் இருக்க முடியும்? நானாக இருந்தால் முதல் ஆள் முகத்தை திருப்பினோடனே வீட்டுக்கு போயிடுவேன். எதுக்கு இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு நம்ம எதிர்பார்க்காத விரும்பாத இடத்துலன்னு வேதம் சொல்லுது. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். இந்த உலகம் அவருடையது, அவர் நமக்கு கொடுத்தது, அவர் செய்தது, அவர் உண்டாக்கி படைத்து நமக்கு கொடுத்து சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. கிரிட்டிசைஸ் பண்ணுறது, கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, அவமானப்படுத்துவது, நையாண்டி பண்ணுவது, அவருக்கு எந்த ஒரு வசதியும் செய்து கொடுக்கல. அப்படிப்பட்ட இடத்துல 33.5 வருஷம் அவர் இருந்தார் என்றால் இதை தாண்டி அவருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருந்திருக்கும் என்று தானே அர்த்தம். அது என்ன நோக்கம்? எதற்காக இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவில் இந்த பூமிக்கு வரணும்? எதற்காக ஒருவரும் அவர் ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையில் இந்த பூமியில் ஏன் அவர் இவ்வளவு நாள் தங்கியிருக்கணும்? அப்போ ஒரு பெரிய ஒரு பரலோக திட்டம் இருக்கிறது. இயேசு இந்த உலகத்தில் இறங்கி வந்ததற்கு ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்கிறது. இல்லாட்டா பல்ல கடித்து கொண்டு பொறுத்து கொண்டு இவ்வளவு துன்பங்களையும் அவமானங்களையும் வேதனைகளையும் அனுபவித்து 33.5 ஆண்டு காலம் மனுஷனைப் போல ஏன் நம் நடுவிலே அவர் வாழ்ந்திருக்க வேண்டும்? வேதத்தில் இயேசு இந்த உலகத்திற்கு ஏன் மனிதனாக பிறந்தார் என்பதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தின் தேவன் பூமிக்கு கிறிஸ்துவை அனுப்புவதற்கு ஒரு பெரிய ஒரு நோக்கம் இருந்தது. அந்த நோக்கத்தை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுது. பாருங்க, முதல் காரணம் பூமியில் இருக்கிற மனிதர்கள் கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பூமியில் அந்த நாட்களில் ஒரு குறிப்பிட்ட ஜனம், ஒரு குறிப்பிட்ட இனம், இஸ்ரவேலர்கள்,
அவங்களுக்கு மாத்திரம் கடவுள் யார் என்பது பற்றின காரியம் சொல்லப்பட்டது. அதுலேயும் அவங்க யாரும் கடவுளை நேரடியாக காணவில்லை. ஒரு சில தேவ மனிதர்கள், தேவனோடு நெருங்கி நடந்தவர்கள், பழகினவர்கள், சில தீர்க்கதரிசிகள் தவிர ஒருவரும் கர்த்தரோடு நெருங்கி அவர்கள் இருந்ததில்லை. ஒரு கட்டளை கொடுக்கப்படும், அதற்கு கீழ்ப்படியணும். தேவனுடைய தண்டனை இறங்கி வரும், கடவுள் பயங்கரமானவர் என்ற ஒரு தோற்றம் நமக்கு தெரியும். தேவன் பேசுகிறார் என்று ஒரு தீர்க்கதரிசி சொல்லுவார், அது உண்மையா பொய்யா என்று கூட நமக்கு தெரியாது. ஜனங்கள் பயப்பட்டாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் உண்மையிலே கடவுள் யார், அவர் எப்படி இருப்பார், மனிதர்கள் அதை தெளிவாக தெரிந்து கொள்ளணும்னா மனிதர்களுக்கு நடுவில் கடவுளே இறங்கி இதுதான் என்னுடைய குணம், இதுதான் என்னுடைய சுபாவம், நான் இப்படித்தான் இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தி காட்டணுமா. அதுக்குத்தான் இயேசு வானத்திலிருந்து தன்னுடைய முகத்தை காட்டாம பூமியில நடந்து பேசி வாழ்ந்து தம்முடைய சுபாவம் என்ன என்பதை அவர் நமக்கு அறிவுறுத்தினார். கடவுள் இப்படித்தான் இருப்பாரு அப்படிங்கிறத. அதனால்தான் இயேசு சொன்னார், என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான். நீங்க என்னை பார்த்துட்டீங்கல்ல, என்னுடைய வாழ்க்கையை பார்த்துட்டீங்கல்ல, நான் எப்போ கோபப்படுவேன், எப்போ சந்தோஷப்படுவேன், யாரை ஆசீர்வதிப்பேன், யாரை சபிப்பேன் எல்லாம் தெரிஞ்சிட்டீங்கல்ல. இதே தான் பிதா. பிதாவை நீங்கள் பார்க்கணுன்னா என்னை பார்த்தா போதும். நான் எப்படி இருக்கிறேனோ என் பிதா அப்படித்தான் இருப்பார். நான் சொல்லுவது அவருடைய முகத்தோற்றத்தை அல்ல, அவருடைய அந்த குணாதிசயங்கள். இப்படித்தான் பிதா இருப்பார். அப்போ கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை மனிதர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவது ஒரு நோக்கம். அதை குறித்து யோவானுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது 18வது வசனத்தில், தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. அவரை பார்க்க முடியாது, பார்த்து செத்துருவான், அவரை பார்க்க முடியாது. அப்போ அவரை பார்க்கணும், அவர் எப்படி இருக்கிறாருன்னு தெரியணும். எங்களை உண்டாக்கினவர் யாரு, அவருடைய குணம் என்ன, அவர் எங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதெல்லாம் மனிதர்கள் விளங்கிக் கொள்வதற்காக பிதாவை குமாரன் நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். அப்போ பிதாவை நீங்கள் அறிந்து கொள்ளணும்னா இயேசுனுடைய வாழ்க்கையை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா போதும். அவர் சொன்னது, பேசினது, அவர் வெளிப்படுத்தினது, அவர் நடந்தது, வாழ்ந்தது, செய்தது எல்லாவற்றிலும் பிதாவை குறித்தும் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்தும் செய்தி அதில் இருக்கிறது. அதை நுணுக்கமாக நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தா தேவன் இப்படிப்பட்டவர் என்பதை தெளிவாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். ஏன்னா அறியப்படாத ஒரு தேவனை ஆராதிப்பதனால அர்த்தம் இல்லாமல் போயிடும். அவரை ஆராதனை செய்யும்போது அவரை அறியப்பட்ட தேவனாக நம்ம ஆராதனை செய்யணும். ஒன்றான மெய் தேவனையும் அவர் அனுப்பினவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனை அறியணுமா, அவர் அனுப்பின ஒரே பேரான கிறிஸ்துவை அறியணுமா, அதுதான் நமக்கு நித்திய ஜீவனை கொண்டு வரும். அறியப்படாத தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்களை குறித்து அப்போஸ்தலருடைய புஸ்தகத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அத்தேனே என்ற ஒரு பட்டினம், அதை இந்த ஏத்தன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பட்டணத்தில் அறியப்படாத தேவனுக்கு அப்படின்னு ஒரு பீடம் கட்டப்பட்டு அந்த பீடத்தில் எல்லாரும் போய் ஆராதனை பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் பவுல் என்ன சொன்னார், நீங்கள் அறியப்படாத தேவனை ஆராதனை செய்றீங்க, நாங்கள் அறிந்திருக்கிற கர்த்தரை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் என்று அவர் தன்னுடைய செய்தி ஆரம்பிக்கிற பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய இடத்துல பாருங்க, அறியப்படாத தேவனைத்தான் ஆராதிக்கிறார்கள். இன்ன மத பிரிவினர் என்று அல்ல, எல்லா மதத்திலையும் அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. நான் வேறு மதத்தவரை மாற்றம் சொல்லலை, கிறிஸ்தவர்களையே அறியப்படாத கிறிஸ்துவை ஆராதிக்கிறவங்க இருக்கிறாங்க, அறியப்படாத தேவனை ஆராதிக்கிறவங்க இருக்கிறாங்க. தங்களுடைய முன்னோர்கள் அவர்களுக்கு பாரம்பரியமாய் சொல்லிக் கொடுத்த வழக்கின்படி, வழக்கத்தின்படி அதை அனுசரித்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் தேவனை நாம் அறிந்து கொள்வதற்கு ஒரே வழி கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை உற்று கவனிப்பது. இயேசு இந்த உலகத்திற்கு வெளிப்பட்டதின் நோக்கமே ஒரே பேரான குமாரனாக அவர் இந்த உலகத்திலே நம் நடுவிலே வாழ்ந்து காட்டினது நோக்கமே தேவனை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்துக்குத்தான். ஏன் புரிந்து கொள்ள வேண்டும், ஏன் அறிந்து கொள்ள வேண்டும்னா, கடவுளை அறிந்து கொள்வதுதான் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப கடவுளை அறிந்து கொள்ளாம நித்திய ஜீவனை எவனும் சுதந்திரிக்க முடியாது.
அதனால தான் சொன்னாங்க, நம்ம யார் யாரை அறியணும்னா முதல்ல குமாரனாகிய கிறிஸ்துவை அறியணும். கிறிஸ்துவை அறிவதன் மூலம் அவரை அனுப்பின பிதாவை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஒன்றான மெய்தேவனாகிய தேவனையும் அவர் அனுப்பின அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. எங்கே போய் பார்க்க முடியும்? எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அதற்குத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்து மனிதர்களைப் போல வாழ்ந்து பிதாவினுடைய சுபாவத்தை, குமாரனுடைய சுபாவத்தை, ஆவியானவருடைய சுபாவத்தை உலகத்திற்கு நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். அப்போ இந்த நோக்கத்திற்கு தான் இயேசு இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. ரெண்டாவது காரியம் பாருங்க, அதே யோவானுடைய புத்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லுது, அவர் தேவனுடைய கிருபை, கர்த்தருடைய அன்பை நமக்கு கொண்டு வருவதற்காக கிறிஸ்து வழியாத்தான் கர்த்தருடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் நமக்குள்ளே எடுத்து கொண்டு வரப்படுகிறது. அதற்காக இயேசு இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் மனிதர் மேலே கிருபையாக இருக்கிறார். எல்லாம் கரெக்ட் தான். அவர் பரலோகத்தில் இருக்கிறார். அந்த கிருபையும் அன்பையும் மனுஷர் நடுவில் கொண்டு வரணும்ல, ஒரு கனெக்ஷன் வேணும்ல. அங்கே தண்ணி இருக்குது, நம்ம இங்கே பூமியில் இருக்கிறோம். அந்த தண்ணியை பூமிக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு பைப்பு தேவைப்படுதில்ல. அதே போல பிதாவானவர் கிருபை நிறைந்தவராக இருக்கிறார், வலிமை நிறைந்தவராக இருக்கிறார். பிதாவானவர் அன்பு நிறைந்தவராக இருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். எல்லாம் சரிதான். அவர் அன்பாக இருக்கிறார், கிருபையாக இருக்கிறார், மகிமையாக இருக்கிறார், வல்லமையாக இருக்கிறார். நம்ம பூமியில் வறண்ட நிலத்தில் சுற்றி கொண்டிருக்கிறோம். அதை இங்கே கொண்டு வரணும்ல. அதற்கு ஒரு இணைப்பு கருவியாக, ஒரு பைப் கனெக்ஷன் மாதிரி பரலோகத்தின் தேவனுடைய அந்த கிருபையையும் அன்பையும் உலகத்திற்கு கொண்டு வருகிற ஒரு இணைப்பு கருவியாக இயேசு இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். அப்ப தேவனுடைய அன்பையும் தேவனுடைய கிருபையும் குமாரனாகிய கிறிஸ்துவின் வழியாகத்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. கிறிஸ்துவின் அன்பின் வழியாகத்தான் நாம் அடைந்து கொள்ள முடிகிறது. அப்ப இந்த இணைப்பு பாலமாக இயேசு இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப தன்னுடைய அன்பை வெளிக்காட்ட, அந்த அன்பை இந்த உலகத்திற்கு கொண்டு வர, தேவனுடைய கிருபையை இந்த உலகத்துக்கு கடத்தி கொண்டு வர இயேசுவை ஒரு கருவியாக, ஒரு இணைப்பு பாலமாக, இந்த உலகத்தோடு ஒரு தொடர்புள்ளவராக பரலோகத்தின் தேவன் அனுப்பினார் என்ற செய்திதான் இந்த கிறிஸ்மஸ். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனத்துல, நாம் பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். பாருங்க, இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததினால இயேசு தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார் தானே போடணும். இங்க என்ன போட்டிருப்பாருங்க, நாம பாவிகளாக இருக்கும்போது, கர்த்தருக்கு தூரமானவர்களாக இருக்கும்போது, மனதளவிலே விரோதிகளாக இருக்கும்போது, கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் தம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். உன் மேல நான் அன்பா இருக்கிறேன், நீ பாவி தான், துரோகி தான், அருவருப்பானவன் தான், ஆனா பார், என்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி உனக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்த வைத்து, அந்த இரத்தத்தின் மூலம் உனக்கு ஒரு மீட்பையும் பாவ மன்னிப்பையும் கொடுத்து என்னுடைய அன்பை நான் வெளிப்படுத்துகிறேன். இயேசு மரித்ததை விட, அவருக்கு கிடைச்ச அந்த வேதனை வலியை விட, தன் சொந்த குமாரன் தன் கண்களுக்கு முன்பாக சித்திரவதப்பட்டு, அடிக்கப்பட்டு, வாரினால் அடிக்கப்பட்டு, அவமரியாதை பண்ணப்பட்டு, அவர் ஒவ்வொரு நாளும் துன்புறுத்தப்பட்டு சிலுவையிலே மரிக்கிற காட்சியை பார்க்குறாங்க பாருங்க. அந்த பிதாவினுடைய மனம் தினம் சிலுவை சுமந்தது என்று தான் சொல்ல வேண்டும். இயேசு கூட அதை அப்படி ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆனால் அவருடைய கண்ணுக்கு முன்னால் பரலோகத்தில் போய் பார்த்தீங்கன்னா, பரலோகத்தில் விலையேற பெற்றது, விசேஷமானது, முக்கியத்துவம் வாய்ந்தது, பரலோகத்தில் இருக்கிறதுலே மகிமையானது என்னன்னு கேட்டிங்கன்னா, குமாரனாகிய கிறிஸ்து தான் அது. அப்படி ஒரே பேரான குமாரன், அந்த குமாரன் தன் கண்களுக்கு முன்பாக 33 வருஷம் ஒரே ஆடை அணிந்து கொண்டு படுத்து தூங்க இடம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் பிதாவினுடைய மனம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் என்பதை நீங்கள் நினைச்சு பார்க்கணும். ஏதோ ஒரு நாளில் நடந்ததல்ல,
சிலுவை தூக்கும்போது மாத்திரமல்ல, குழந்தையா பிறக்கும்போது அந்த குழந்தையை சுமந்து கொண்டு அதை பிறப்பிப்பதற்கு இடமில்லாமல் அவருடைய பெற்றோர் அலைந்த போது பிதா வானத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார். அவர் தங்குவதற்கு இடமில்லாமல் இருந்த போது பிதா வானத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார். அவர் குழந்தை பிராயத்திலே கஷ்டம் அனுபவித்த போது பிதா வானத்திலிருந்து அவையெல்லாம் பார்த்து கொண்டே இருந்தார். அவருடைய மனம் எவ்வளவு வேதனைப்படும். கோடான கோடி தூதர்கள் ஆராதிக்கிற தன்னுடைய ஒரே பேரான குமாரன், பரலோகத்தில் இருக்கிறதே மிக முக்கியமான ஒரு விசேஷமானவர் குமாரன், அவர் ஏழை கோலம் எடுத்து இந்த பூமியிலே வாழ்ந்ததை பார்த்த ஒவ்வொரு நிமிஷமும் பிதாவினுடைய மனம் வேதனைப்பட்டிருக்கும். ஆனாலும் அதெல்லாம் தாண்டி மனிதர்கள் மேல் அவர் வைத்த அன்பை இதன் மூலம் அவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். கிறிஸ்து பிறந்தனுடைய உச்சகட்டம் அவருடைய டெத்து, சிலுவை மரணம். அந்த மரண நேரத்தில் அவர் பட்ட பாடுகள், பிதாவினுடைய முகம் அங்கே மறைக்கப்பட்டது, பிதாவுடைய மனசு ஒரு பக்கம் வேதனை அடைகிறது. இது எல்லாவற்றுக்கு நடுவில் அவர் இந்த காரியத்தை வெளிப்படுத்தினதுனால தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். இந்த அன்பை விளங்க பண்ணுவதற்கும் நாம் அவருடைய கிருபையை அடைந்து கொள்வதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் கிறிஸ்துவை ஒரு இணைப்பு பாலமாக பயன்படுத்தினார். அந்த இணைப்பை கொடுத்த நாள் தான் இந்த கிறிஸ்மஸ். இயேசுனுடைய பிறப்பு தான் வானத்திற்கும் பூமிக்கும் இடையில ஒரு இணைப்பை உண்டு பண்ணினது. கர்த்தருடைய கிருபையை, கர்த்தருடைய அன்பை, கர்த்தருடைய மகிமையை நம் நடுவிலே கொண்டு வந்தது. அது இல்லாவிட்டால் வந்திருக்காது. ஆகவே தான் வேதம் சொல்லுது கிறிஸ்துனுடைய பிறப்பு இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால்தான் இயேசு இந்த உலகத்திற்கு அவதரித்தார், வெளிப்பட்டார் என்று சொல்லுகிறது. அடுத்து இன்னொரு காரியம் சொல்லுது, அப்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்பட்டால் அவர் இந்த உலகத்திலே மரிப்பதற்கு மாத்திரம்தான் வெளிப்பட்டிருந்தார் என்றால், அவர் இந்த உலகத்தில் பிறந்த உடனே 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை கொல்லும்படிக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அந்த சம்பவத்தில் இயேசுவும் கொல்லப்பட்டு அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கலாமே. அப்படின்னா இயேசு வெறுமனே தன் இரத்தத்தை சிந்தி மரிப்பதற்காக மாத்திரம் வரவில்லை. அவருடைய பிறப்பில் பல நோக்கங்கள் இருந்தது. அதனுடைய உச்சகட்ட நோக்கம்தான் தன்னுடைய இரத்தத்தை நமக்காக சிந்துவது. ஆனால் வெறும் இரத்தத்தை சிந்துவது மாத்திரம் அதனுடைய நோக்கம் அல்ல. அதனால்தான் அவர் 33.5 வருஷ காலம் நம் நடுவிலே மனிதனைப் போல இருந்தார், வாழ்ந்தார். இரத்தம் சிந்துறதுனா எந்த வயசுலையும் இரத்தம் சிந்திடலாமே. அவர் பிறந்த போதே இரத்தம் சிந்துவதற்கு ஒரு சான்ஸ் இருந்தது. ஆனால் அதில் தப்பி ஓடி எகிப்துக்கு போய் அங்கிருந்து அவர்கள் மறுபடியும் திரும்பி வந்தாங்க. இதெல்லாம் கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ அவருடைய பிறப்பின் நோக்கம் மரிப்பது மாத்திரமல்ல, வேறொரு நோக்கம் இருக்கிறது. அது என்ன சொல்லுதுன்னா, 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வாக்கியத்தில், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் இயேசு கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து வரும்படி உங்களுக்காக ஒரு முன்மாதிரியை பின் வைத்து போனார். பாருங்க எவ்வளவு. இயேசு ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு புஸ்தகம் எழுதலை, உபதேசங்கள் பண்ணலை, வாழ்ந்து காண்பித்தார். அவருடைய வாழ்க்கையை பார்த்து அது மாதிரி நடந்தாலே போதும். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ அந்த வாழ்க்கையை அவர் வாழ்ந்து காண்பித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் வாழ வேண்டிய வழிமுறைகளை மோசே அவருக்கு கற்பித்தார். மோசே சொன்னார். மோசே அதே மாதிரி வாழ்ந்தாரான்னு கேட்டால் மோசேயுடைய வாழ்க்கையில் பல ஓட்டை இருக்கிறது, நமக்கு தெரியும். ஆபிரகாம் எப்படி வாழ்ந்தாருன்னா ஆபிரகாம் வாழ்க்கையில் பல ஓட்டை இருக்கிறது, தெரியும் நமக்கு. பல தீர்க்கதரிசிகள் வாழ்க்கையில் அப்படி இருக்கு, தெரியும் நமக்கு. அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள், கற்பித்தாங்க, டீச் பண்ணாங்க. ஆனால் இயேசு ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை நம் கண்களுக்கு முன்பாக வாழ்ந்து காண்பித்தார். இப்படித்தான் இருக்கணும், நீங்கள் இப்படி வாழ்வதுதான் உங்களை உண்டாக்கின தேவனுக்கு உங்களை குறித்த சித்தமாக இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தி காண்பித்தார். அதைத்தான் வேதம் சொல்லுது பாருங்க. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். மாடல், ரோல் மாடல். இப்படி தான் பேசணும், இப்படி தான் நிற்கணும், இப்படி தான் காரியங்களை செய்யணும். இவைகள் எல்லாவற்றையும் இயேசு நமக்காக வாழ்ந்து காண்பித்தார். நீங்கள் இதே மாதிரி வாழ்ந்தாலே போதும், நீங்கள் தேவனுடைய புத்திரர்களாய் மாறிவிடலாம்.
பரலோக ராஜ்யத்திலே நித்திய ஜீவனை சுதந்தரிக்கலாம் என்பதே அவர் வாழ்ந்து காண்பித்ததின் அடையாளம். கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழாம நம்ம கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுவதிலே அர்த்தமில்லை. அப்படி செய்தால் நாம் அறியப்படாத தேவனை ஆராதனை செய்கிறோம். அறியப்படாத தேவனுடைய காரியத்தை ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம் வரும் இல்லையா? அப்போ தேவன் யார், ஏன் அவர் இந்த உலகத்திற்கு பிறந்தார் என்பதை முதல்ல நம்ம அறிந்து கொள்ளணும். வேதம் அடுத்த ஒரு காரியம் சொல்லுகிறது, குமாரன் இந்த உலகத்திற்கு வெளிப்பட்டது பிசாசை வெற்றி கொள்வதற்காக. சாத்தான் இந்த உலகத்தை ஜெயித்து விட்டான். எப்படி ஜெயித்தான் அப்படின்னு கேட்டால், கர்த்தர் இந்த உலகத்தை உண்டாக்கி அதை பார்த்து 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 உண்டாக்கி ஒவ்வொன்றையும் நல்லது 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 என்று கண்டு உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அவர் உண்டாக்கினதை பார்த்தார், நல்லது என்று கண்டார். எதுக்கு நல்லதுன்னு கண்டாரு? அவர் இங்கே குடியேற போறாரா? இல்லை. அவர் மனிதர்கள், தான் உண்டாக்க போகிற மனிதர்களுக்கு இது நல்லது. ஒரு ஆறு நல்லது, ஒரு கடல் நல்லது, ஒரு மரம் நல்லது, ஒரு மலை நல்லது, ஒரு காற்று நல்லது, ஒரு பனி நல்லது என்று எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து உண்டாக்கி, எல்லாமே நமக்கு நல்லது தான், நல்லதுக்காகத்தான் கர்த்தர் உண்டாக்கினார். ஒவ்வொன்றையும் டெஸ்ட் பண்ணி சோதித்து உண்டாக்கி நல்லது என்று கண்டு மனிதனுக்கு கொடுத்து, மண்ணினாலே ஒரு மனிதனை உண்டாக்கி அவனை நாசியிலே தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவாத்மாவாக்கி பூமியை ஆண்டு கொள்ளும்படிக்கான அதிகாரத்தை கொடுத்து, இங்கே நீ இருந்துக்க, இந்த பூமியை நீ ஆண்டு அனுபவித்துக்கொள் என்று சொன்னார். அவர் கொடுத்த அந்த பூமி, அதில் இருக்கிற ஒவ்வொரு இயற்கையின் காரியங்களும் மனிதனோட சார்புடையதாகவே இருந்தது. அது அவனுக்கு எந்த கெடுதலையும் செய்யலை. ஒரு பனி அடித்தால் 4 தும்மல் வருதே, வரல. அங்கே வெயிலில் போனால் மயக்கம் வருதே, வரல. ஒரு குளிர்ந்த தண்ணீரில் நம்ம குளித்தா ஒரு காய்ச்சல் வருது, வரல. எல்லா இயற்கையும் அவனோடு கூட ஒட்டி வாழ்வதற்காக, அவனுக்கு நன்மை செய்வதற்காக அவனை சுற்றி எல்லாம் உருவாக்கப்பட்டிருந்தது. அதுதான் கர்த்தர் கொடுத்த முதல் உலகம். ஆனால் அந்த உலகத்தை சாத்தான் மனிதர்களை வஞ்சித்து ஏமாற்றி அவன் கையில் இருந்த உலகத்தின் அதிகாரத்தை தான் எடுத்து கொண்டு விட்டான். பூமியும் அதனுடைய நிறைவும் என் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீர் என்னை விழுந்து வணங்கினால் இவைகள் எல்லாவற்றையும் நான் உமக்கு தருவேன் என்று சொல்லி இயேசுவுக்கு முன்பாக ஜெபமாக பேசினான். நம்ம எல்லாரும் வாசித்திருக்கிறோம். அது உண்மைதான். ஏனென்றால் மனிதன் கையிலே தேவன் கொடுத்தார். மனிதன் ஒரு சின்ன பொருளுக்கு ஆசைப்பட்டு அந்த உலகத்தை தூக்கி சாத்தான் கையில் கொடுத்துட்டான். எப்போ கொடுத்தானோ, அந்த கீழ்ப்படியாமை என்ற பாவம் வந்ததோ, எதெல்லாம் நல்லது என்று இருந்ததோ அது எல்லாமே அவனுக்கு எதிரியாக மாற ஆரம்பித்து விட்டது. பாருங்க, நீங்கள் காற்றடித்தால் தாங்க முடியல, எல்லாம் நல்லது இருக்குது, பல காரியங்கள் அவனுக்கு எதிரடையாக மாறிவிட்டது. உலகம் முழுவதும் கெட்டுப்போன ஒரு சூழ்நிலையில், கெடுக்கப்பட்ட ஒரு நிலைமையில் சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கடந்து போய்விட்டது. கர்த்தர் தான் உண்டாக்கின உலகம் வேறொரு கையில், சாத்தானுடைய கையில், சத்துருனுடைய கையில் போய்விட்டதை பார்த்து மிகுந்த மனவேதனைப்பட்டார். இயேசு ஒரு முறை சொன்னார், இழந்ததை தேடவும் ரட்சிக்கவுமே நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்றார். இழந்ததை என்று அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, மனிதர்களை மாத்திரமல்ல, முழு உலகத்தையும் இயேசு இழந்தார். இங்கே இருக்கிற மலை, காற்று, கடல் எல்லாவற்றையும் இழந்தார். மனிதன் கையில் எழுதி கொடுத்தாச்சு. மனிதன் இந்த பத்திரத்தை அந்த பவர் ஆஃப் அட்டர்னி போட்டு சாத்தான் கையில் கொடுத்தாச்சு. அப்போ எல்லாம் அவருடைய கையில் போச்சு. இப்போ இயேசு இந்த உலகத்தில் வந்து இந்த உலகத்தை மீட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே இந்த உலகத்தில் பிசாசு தனக்கு இடம் கொடுத்த உடனே எல்லாவற்றிலும் தன்னுடைய கிரியைகளை உள்ளே இன்சர்ட் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டான். சமுதாயத்துக்குள்ள, ஜனங்களுக்குள்ள, ஏன் மிருகங்களுக்குள்ள கூட பிசாசு ஆவிகள் உள்ளே புகுந்ததாக வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றிற்குள்ளும் சத்துரு தன்னுடைய சாபத்தை, தன்னுடைய பாவத்தை, பயங்கரத்தை எல்லாவற்றையும் உள்ளே கெடுத்து பூமியை ஒரு சபிக்கப்பட்ட ஒரு கோளாக மாற்றிவிட்டான் என்பதுதான் உண்மை. வேதத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய நாமத்தின் மகிமையை நட்சத்திரங்கள் சொல்லி துதிக்குதான். அதிலிருந்து ஒரு துதிகளின் சப்தம் வருகிறதாம். அங்கே யோபுவின் புஸ்தகத்திலே சொல்லி இருக்கிறது, அவர் இந்த பூமி அஸ்திவாரம் இட்ட போது வானத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் கூடிக்கொண்டு அவருடைய மகிமையை சொல்லி துதித்ததே, அதை நீ அறிவாயா என்று கேட்கிறார். அவைகளில் இருந்தெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாத அல்லது நம்முடைய செவிகளுக்கு புலப்படாத
ஒரு அதரிசனமான ஒரு சப்தம் தேவனை துதிக்குதான். இப்படி எல்லாம் அண்ட சராசரங்களே தேவனை பார்த்து துதித்து கொண்டிருக்கும் போது நட்சத்திரங்கள் துதிக்கிறது, கிரகங்கள் துதிக்கிறது. ஒரே ஒரு இடத்துல இருந்து மாத்திரம் பாவத்தின் சப்தம், அலறலின் சப்தம், சாபத்தின் சப்தம், கொடுமையின் சப்தம், இவைகளெல்லாம் ஒரு நாராசமான சப்தம். பூமியிலிருந்து எத்தனை விதமான சப்தம் உண்டாகிறதுன்னு பாருங்க. எல்லாம் கெட்ட சப்தங்கள், அடிக்கப்படுகிற சத்தம், துன்புறுத்தப்படுகிற சத்தம், கொலை வெறியின் சத்தம், கொல்லப்படுகிற சத்தம், இதெல்லாம் சேர்ந்து நிறைந்த ஒரு பூமியாக, தேவனை தொழுது கொள்ள மாட்டாத ஒரு பூமியாக, அசுத்தமான வார்த்தைகள் பேசுகிற சப்தம், நாராசமான பூமியாய் மாறிவிட்டது. சாத்தான் என்ன செய்தான்? தன்னுடைய காரியங்களை பூமியில் இருக்கிற எல்லாவற்றுக்குள்ளேயும் உள்ளே புகுத்தி வைக்க ஆரம்பித்தான். நீங்கள் எந்த குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அதற்குள்ளே சாத்தானுடைய கிரியை உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். எல்லாவற்றிலும் இருக்கும். நல்லது மாதிரி தெரியும். கவனித்து பார்த்தா சாத்தானுடைய கிரியை. இயேசு மறுபடியும் இந்த உலகத்தை முழுவதும் பிடிப்பதற்கு முன்பு, இந்த உலகத்தில் சாத்தானுடைய ஆட்சியை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முன்பு, அவை எதற்குள்ளெல்லாம் தன்னுடைய கிரியையை பதித்து வைத்தானோ அந்த கிரியைகள் எல்லாம் முதல்ல சுத்தப்படுத்தணும், அழிக்கணும். அதை அவர் மனிதர்களை கொண்டு, மனிதர்கள் மூலமாக தானும் அவர்களோடு இணைந்து கொண்டு சாத்தானுடைய கிரியைகளை அழிப்பதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். உலகத்தில் வந்து தனக்கான மனிதர்களை சுதந்திரித்து கொண்டு அவர்களுக்கு தன்னுடைய ஆவியை கொடுத்து பலப்படுத்தி அவருடைய பாவத்தை கழுவி அவர்களை ரட்சித்து அவர்களை பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினால் நிரப்பி தன்னுடைய காரியத்தை அவர்கள் தன்னோடு கூட சேர்ந்து நிறைவேற்றும்படிக்கான ஒரு திட்டத்தை வகுப்பதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஏன்னா நீங்கள் பாருங்களேன், சாத்தானுடைய கிரியை எல்லா இடத்துலையும் இருக்கும். எல்லா இடத்துலையும் அது ஆலயங்களில் இருக்கும், கோயில்களில் இருக்கும். நம்ம அதெல்லாம் புனிதமான இடங்கள்னு நினைக்கிறோம். அங்கே இருக்கும், மலைகளில் இருக்கும், பள்ளிகளில் இருக்கும், ஸ்கூல்களில் இருக்கும், ரோட்டில் இருக்கும், ஜனங்களுக்குள்ளே இருக்கும், பிள்ளைகளுக்குள்ளே இருக்கும், குடும்பத்துக்குள்ளே இருக்கும். எல்லாவற்றுக்குள்ளும் தன்னுடைய கிரியைகளை பதித்து வைத்திருக்கிறான். இதை சுத்தப்படுத்துவது பெரிய வேலை. அதனால் ஆண்டவர் என்ன செய்தார்? அதை சுத்தப்படுத்துவதற்கான மனிதர்களை தேர்வு செய்து தம்முடைய இரத்தத்தின் அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்து தம்முடைய இரத்தத்தை கொண்டு அந்த கிரியைகளை அழிக்கும்படிக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். 1 யோவானுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம் செய்கிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பாருங்க, பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே மனிதர்களுக்குள்ளே மிகுந்திருக்கிற பிசாசின் கிரியை, மனித சமுதாயத்துக்குள்ளே நிறைந்திருக்கிற பிசாசின் கிரியை, இவைகளெல்லாம் அழிப்பதற்காகவே குமாரன் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்போ சாத்தானுடைய கிரியைகளை எல்லாம் முதல்ல சுட்டரித்து கடைசியில் சாத்தானை பிடிச்சு அதற்கு பிறகு இந்த பூமியை ஒரு பரிசுத்தமாய் தான் ஆளுகிற ஒரு ஸ்தலமாக மாற்றுவதற்கு தான் இயேசு முதல் கட்டமாக இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்தார். வல்லமை உள்ளவராக வாழ்ந்தார். மரணத்தினால் சாத்தானை வெற்றி கொண்டார், ஜெயித்தார். சாத்தான் வைத்திருக்கிற எந்த தந்திரத்துக்கும் அவர் உட்படாமல், அவன் ஆசை காட்டின போது, நயமான வார்த்தைகளை காட்டின போது, உலகத்தினுடைய எந்த கவர்ச்சிகளுக்கும் தன்னுடைய மனதிலே இடம் கொடுக்காமல் மாம்சத்தை ஜெயித்து சாத்தானுடைய கிரியைகளை அழித்து அவர் மரணத்தினாலே சாத்தானை வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 14-15 வாசிக்கிறோம், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார். இப்போ எதுக்கு இந்த உலகத்தில் அவர் வந்தார்னா, சாத்தானை தன்னுடைய மரணத்தினாலே அழிப்பதற்கு. மரணமே நேர்ந்தாலும் சரி, சாத்தானுடைய எந்த கிரியைகளுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன் என்று கர்த்தர் வாழ்ந்து காண்பித்து தம்முடைய மரணத்தினாலே சாத்தானுடைய கிரியைகளை அழிக்க துவங்கினார். ஆகவேதான் இயேசு சொன்னார், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன்னுடைய வெற்றி எங்கே, ஜெயம் எங்கே என்று. அப்போ இதற்குத்தான் இயேசு இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இயேசுனுடைய பிறப்புக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. இழந்த பூமியை திரும்ப பெற வேண்டும் என்பதே அந்த நோக்கம். அந்த பூமியை
இருக்கிற மனிதர்களை திரும்ப பெறணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூமியை கர்த்தர் மனிதர்களுக்கு கொடுத்தார். ஒரு தடவை அவர் எழுதி கொடுத்துட்டார்னா மறுபடியும் அதை அவர் மறுபடியும் தன் கைகளில் அவர் எடுத்துக்கொள்வதில்லை. பரலோகத்தின் தேவன், இது மனிதர்களுக்கான பூமி, மனிதர்கள் தான் ஆளணும், மனிதர்கள் தான் இது சொந்தம் கொண்டாட முடியும். ஆனால் மனிதர்கள் ஒரு சாத்தானிடத்தில் தன்னுடைய எல்லா அந்தஸ்தையும் இழந்து ஒரு தோற்றுப்போன நிலைமையில் அடிமையாக மாறிவிட்டார்கள். அடிமையினுடைய குடும்பத்தில் பிறக்கிறவன் அடிமை தானே. அப்போ நம்ம எப்படி பிறந்தாலும் பிறக்கும் போதே நம்ம அடிமையாக தான் பிறந்திருக்கிறோம். என் தகப்பன் பாவினா நான் பிறக்கும் போதே அந்த ஜென்ம பாவம்னு சொல்லுவாங்க, அந்த பாவத்தோடு தான் நான் பிறக்கிறேன். அப்போ இதை யார் மீட்க முடியும்? எல்லாருமே அடிமையின் வயிற்றில் பிறந்த சாத்தானுடைய அடிமைகளாகத்தான் இந்த உலகத்தில் வர்றோம். அப்போ இந்த உலகத்தை ஒரு மனிதனுடைய கையில் கொடுக்கணும். அந்த மனிதன் எல்லாவற்றிலும் வெற்றி பெற்ற ஒரு மனிதனாக இருக்கணும். அப்படி மனிதர்கள் யாராவது இருக்கிறாங்களா என்று பிதாவின் கண்கள் தேடி பார்த்த பொழுது மனிதர்கள் எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போயிருந்தாங்க. யாரை தேடுவது? ஆகவே அவர் என்ன செய்தார்? தாமே தம்முடைய குமாரனை மனிதனாக இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். ஆகவேதான் இயேசு பல இடங்களில் பேசும்போது மனுஷகுமாரன் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார். நான் உன்னதத்தில் இருந்தவர் தான், பிதாவுக்கு சமானமானவர் தான், ஆனால் நான் இப்பொழுது மனுஷகுமாரன், உங்களை மாதிரி எனக்கு மாம்சமும் எலும்பும் இருக்கிறது, மனுஷன். ஏன்னா மனுஷனாய் மாறிவிட்டால் இந்த பூமியை பிடிக்கும் அதிகாரம், ஆளும் அதிகாரம் எனக்கு வந்து விடுகிறது. அப்போ இயேசு இந்த உலகத்தில் வந்து உலகத்தினுடைய எந்த கிரியைகளுக்கும் உட்படாமல் சாத்தானுடைய அடிமைத்தன கண்ணிகளுக்குள்ளே சிக்காமல் ஜெயித்து காண்பித்து இன்றைக்கு இந்த உலகத்தை ஆளுமை செய்கிற அந்தஸ்தையும் தகுதியும் பெற்றவராக இருக்கிறார். இனி கொஞ்சம்தான் அவர் ஒரு பெருந்திரள் கூட்டத்தை தம்முடைய இரத்தத்தினால் ரட்சித்து தன்னுடைய குடிமக்களாக வைத்துக்கொண்டு சாத்தானையும் அவனை பின்பற்றினவர்களையும் சீக்கிரமே இந்த பூமியிலிருந்து நீக்கி போட்டு இந்த பூமியை பரிசுத்தப்படுத்தி இந்த பூமியிலே தம்முடைய ஆட்சி அமைத்து இந்த பூமியும் தேவனை தொழுகிற, துதிக்கிற, ஆராதிக்கிற ஒரு கோளாக, ஒரு நட்சத்திரமாக இதை மாற்றப் போகிறார். அது சீக்கிரமே நடக்க போகுது. இயேசு இந்த உலகத்திற்கு வந்து 1000 வருடம் இந்த பூமியை நீதியோடும் நியாயத்தோடும் அரசாளுமை செய்வார் என்று வேதம் சொல்லுகிறதே. அப்போ இதுக்குத்தான் இயேசு முதல் கட்டமாக வெளிப்பட்டார். அந்த காரியங்களை கொஞ்சம் கொஞ்சமாய் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். உலகம் சுத்திகரிக்கப்படணும். சுத்திகரிக்கப்பட்ட ஒரு கூட்டம் ஜனங்கள் இந்த உலகத்தில் தனக்காக ஆயத்தமாக இருக்கணும். அந்த வேலை தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. சாத்தான் எவ்வளவோ எதிர்ப்புகளை தெரிவித்தாலும் கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபட மாட்டாது. அதான் வேதம் சொல்லுது. இதுக்கு தான் இயேசு இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். இழந்த உலகத்தை திரும்ப பெற, அதை ரட்சிக்க, தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர, அண்ட சராசரங்கள் முழுவதும் தேவனை ஆராதிக்கிற அதிகாரம் உள்ளதாக பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது மாதிரி இந்த பூமியும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி தம்முடைய ராஜ்யத்தோடு இணைத்து கொள்ளத்தான் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்ற செய்தி எத்தனை சந்தோஷமாக இருக்குது பாருங்க. நம்மை அடிமைப்படுத்தி, வேதனைப்படுத்தி, துன்புறுத்தி, பிள்ளைகளெல்லாம் அசிங்கப்படுத்தி இந்த பூமியை மிகுந்த சாபத்திற்குள்ளாக்கி, கரைகளுக்குள்ளாக்கி, வியாதி, வேதனை, கொள்ளை நோய், வறுமை, பசி, பட்டினி, துன்பம், அசுத்தம் என்று சொல்லி உலகத்தை அசிங்கப்படுத்தி வைத்த சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு விடும் ஒரு நாள். அதற்குத்தான் இயேசு இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அடுத்து இன்னொரு காரியம் பாருங்க. இயேசு இந்த உலகத்துக்கு ஏன் வெளிப்பட்டாருன்னா, சோதனைகளில் இருக்கிறவர்களை சோதனைகளிலிருந்து விடுவிப்பதற்காக, நம்ம படுகிற பாடுகளை அவர் விளங்கி கொள்வதற்காக. ஒரு கஷ்டத்தை நீங்கள் சொல்கிறீங்க, அந்த கஷ்டம் எப்படி இருக்கும் என்பதை கர்த்தர் தாமும் விளங்கி கொள்வதற்காக இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் என்று எபிரேயர்கள் இந்த நிருபம் 2வது அதிகாரம் 9 சில வசனங்கள் சொல்லுகிறது. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையிலே அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களாலே பூரணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதாயிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க
அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திலே அடிமைத்தனப்பட்டவர்களை விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அன்றியும் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒருவன் சோதிக்கப்படுகிறவனுக்கு உதவி செய்ய வல்லவனாக இருக்கணும் என்றால் சோதனையை அவன் முதல்ல ருசித்திருக்கணும். பசியில் இருக்கிற ஜனங்களுடைய பசியை உணர்ந்தவன் தான் அவனுக்கு உதவி செய்ய முடியும். நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கிறோம். இப்போ உள்ள இந்த காலங்களில் நான் பார்த்துருக்கிறேன், ஒரு ஏழை குழந்தைகள் பல இடங்களில் பார்த்துருக்கிறேன், ரோட்டில் எல்லாம் பல இடங்களில் பார்த்துருக்கிறேன். ஒரு ஏழை குழந்தைகள் ஒரு கையில் ஒரு தாயார் ஒரு பிள்ளையை வச்சுக்கிட்டு, அந்த பிள்ளை ஏக்கத்தோடு பார்த்துட்ருக்கோம். உள்ளே காரில் பிள்ளை உட்காந்துருப்பாங்க, பணக்கார வீட்டு பிள்ளைகள். அதை பார்த்து கொண்டே இவங்க அப்படியே ஏதாவது சாக்லேட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பிள்ளைகள் அப்படி ஏக்கமாக பார்க்கும். அதனுடைய முகம், அதுவும் குழந்தை தான், இதுவும் குழந்தை தான். ஆனால் இந்த பிள்ளைகளுடைய மனசில் அதை குறித்த ஒரு எண்ணம், ஒரு உணர்வு, ஒரு வலி வராது. நம்ம பார்த்துருக்குறோம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் பசியில் இருக்கிற ஒரு மனிதனுடைய வேதனையை புரிந்து கொள்ளணும்னா நீங்கள் ஒரு நாளாவது பசியில் இருந்திருக்கணும். சோதிக்கப்படுகிற ஒரு மனிதனுடைய சோதனையை புரிந்து கொள்ளணும்னா நீங்கள் ஒரு நாளாவது சோதனையில் இருக்கணும். அவமானப்படுகிற ஒரு மனிதனுடைய அந்த நேரத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும்னா நீங்கள் அவமானப்பட்டிருக்கணும். கிறிஸ்து உலகத்தில் இறங்கி வந்து மனிதருடைய சோதனைகளை, அவங்க படுகிற பாடுகளை, வியாதிகளை, வேதனைகளை எல்லாவற்றையும் அனுபவித்து பார்த்தார். அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, பசியில் இருந்தால் எப்படி இருக்கும், அவங்க துன்புறுத்தப்பட்டால் எப்படி இருக்கும், மனித சமுதாயத்திலிருந்து அவர்கள் அங்கே விரட்டி விடப்பட்டால் எப்படி இருக்கும், அவமரியாதை செய்யப்பட்டால் எப்படி இருக்கும், எல்லாவற்றையும் இயேசு அனுபவித்து பார்த்ததுனால தான் இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சொல்லும் போதே அப்படியே புரிந்து கொள்ளுகிறார். அந்த வேதனை எப்படி இருக்கும் என்று அவருக்கு நல்லா தெரியும். அவருடைய நமக்காக மனம் உருகுகிறது, இறங்குகிறது. நம்முடைய ஜெபத்தை அவர் நன்றாக விளங்கி கொள்ளுகிறார். அதைத்தான் வேதம் சொல்லுது 18வது வசனத்தில், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எபிரேயரில் 4வது அதிகாரம் 15-16 சொல்லுது பாருங்க, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல், நம்ம என்ன பாடுபடுறோம், என்ன கஷ்டப்படுறோம், அதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாத ஆசாரியன் அங்கே நமக்கு இல்லாமல், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். தேவனுக்கும் நமக்கும் இடையிலே பரிந்து பேசுகிற ஆசாரியன் என் பாவத்தை, என்னுடைய வேதனைகளை, என் குடும்பத்தின் சூழ்நிலைகளை அறிந்து கொள்ள முடியாதவர் அல்ல. இந்த பிரதான ஆசாரியர் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டதுனால நம்முடைய பாடுகளை அறிந்திருக்கிற ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டையிலே வந்து சேர கடவும். என் பிரச்சனையை புரிந்து கொள்ளாதவன்ட்ட போய் நின்னா தானே ஓரமா போ, அந்த போ, தள்ளிப்போன்னு சொல்லுவான். என் பசியையும் வேதனையும் புரிந்து கொண்ட ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறாரே, ஆகவே தைரியமாக நீங்கள் அவர்கிட்ட வர முடியும் என்று வேதம் நம்மை ஊக்கப்படுத்துகிறதை நம்மால் வாசிக்க முடிகிறது. இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததற்கு இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கிறது. பாவம் செய்கிற மனிதர்களுக்காக தன் ஜீவனை கொடுக்கவும் தம்முடைய இரத்தத்தை சிந்தவும் இயேசு இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆகவே எல்லாவற்றிலும் தேவன் இந்த பூமியிலே மனிதர்களை சுகபத்திரமாய் தங்க வைக்கவும் வாழ வைக்கவும் தம்முடைய ராஜ்யத்தோடு அவர்களை இணைத்து கொள்ளவும் நித்திய ஜீவனை கொடுக்கவுமே இந்த உலகத்தில் மனிதனாய் அவர் அவதரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பிறந்ததே மரிப்பதற்காக. அந்த மரணத்தின் மூலம் அவர் பல காரியங்களை செய்யணும். ஏன்னா பரலோகத்தில் இருக்கிற யாரும் மரிக்க முடியாது. அதான் அதில் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு மரணம் இல்லை. அங்கே இருக்கிற ஆவிகள் இருக்கிறாங்க பாருங்க, நிறைய தூதர்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு மரணம் இல்லை. அங்கே நிறைய பரலோகத்தில் பல ஜீவன்கள் இருக்கிறது, மரணம் இல்லை. கேருபீன் இருக்கிறது, மரணம் இல்லை. சேராபீன் இருக்கிறது, மரணம் இல்லை. யார் நினைச்சாலும் மரிக்க முடியாது. ஸ்தானத்தை இழக்கலாம், தள்ளப்பட்டு போல மரிக்க முடியாது. மரணம் என்றாலே மனிதனாய் வந்தால் தான் மரிக்க முடியும்.
இந்த உலகத்துக்கு வந்தால் தான் மரிக்க முடியும். அப்போ கர்த்தருடைய மரணம் இந்த உலகத்துக்கு தேவையாக இருந்தது. அவர் மரிக்கணும் அப்படின்னு சொன்னால் மனிதனாய் வெளிப்பட்டால் தான் மரிக்க முடியும். அவர் குமாரனாய் இருந்தாலும் வானத்தில் இருந்தால் மரிக்க முடியாது. ஒரு ஏஞ்சலாக இருந்தால் மரிக்க முடியாது. ஒரு ஆவியாக இருந்தால் மரிக்க முடியாது. அவர் மனிதனாய் இருந்தால் தான் மரிக்க முடியும். ஆகவே அவர் மனித கோலம் எடுத்தது மரிப்பதற்காக, நமக்காக மரிப்பதற்காக தான் வித்தியாசம். அவருடைய இரத்தத்தை சிந்துவதற்காக. அவர் எதற்கு மரித்தார்? பல நோக்கம் இருக்கிறது. நம்மை மீட்க, ரட்சிக்க, நாம் செய்த பாவங்களுக்கு ஒரு விலைக்கிரயத்தை கொடுக்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று எழுதப்பட்ட வேத வசனத்தின்படி நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி கழுவ பரிகாரமாக தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். அதை தாண்டி வேறொரு காரணத்துக்காக கர்த்தர் தம்முடைய இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தினார். என்ன தெரியுமா? அவர் பேசின, வெளிப்படுத்தின அவருடைய வார்த்தைகள், அவருடைய வசனம், அவைகளுக்கு உயிர் கொடுப்பதற்காக இயேசு மரணம் அடைந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே நியாயப்பிரமாணங்கள் எழுதப்பட்டது. கர்த்தர் பேசின வார்த்தைகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பிரமாணங்களை எழுதினவன், மரண சாசனத்தை எழுதினவனுடைய மரணம் சம்பவித்தாதான் அந்த மரண சாசனம் உயிர் பெறும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவர் ஒரு உயில் எழுதுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். எனக்கு பிறகு என் சொத்தெல்லாம் அவனுக்கு போகும் அப்படின்னு ஒருவர் மரண சாசனம் எழுதினா அந்த சாசனத்தை எப்போ வேணாலும் திருப்பலாம். அதற்கு உயிர் இல்லை. அந்த சாசனத்தை எழுதினவர் மரித்தால் அந்த சாசனம் உயிர் பெற ஆரம்பித்து விடுகிறது. அதே மாதிரி தான் வேத புஸ்தகம், வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனுமாக இருந்தது என்று வேதம் சொல்லுது. இந்த வார்த்தை உயிர் பெற்று நம் நடுவிலே கிரியை செய்து நம்மை விடுவிக்கவும், நம்மோடு கூட இணைந்து நடக்கவும், பேசவும், வழிகாட்டவும், அது உயிர் பெறணும் அப்படின்னு சொன்னால் அதை எழுதினவருடைய மரணம் அங்கே நடக்கணும். நிறைய வாக்குத்தத்தம் எழுதியிருக்கிறாங்களே, இதை தருவேன், அதை தருவேன், இதை கொடுப்பேன், அதை செய்வேன் எழுதியிருக்காங்களே. இந்த வாக்குத்தத்தமெல்லாம் எப்பொழுது உயிர் பெறும் தெரியுமா? அந்த வாக்குத்தத்தத்துக்கு உரியவர், அந்த வாக்குத்தத்தத்தை எழுதினவர் மரிக்க வேண்டும். அந்த மரணத்தினுடைய இரத்தம் தான் அந்த எழுதப்பட்ட மரண சாசனத்தை உயிர்ப்பிக்கும். அப்போ கர்த்தர் தம்முடைய வசனத்தை ஜீவனடைய செய்வதற்காக, உயிர் பெற செய்வதற்காக, கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே ஆமென்றும் ஆமென் என்றும் சொல்லப்படத்தக்கதாக அவர் மரணத்தினாலே அந்த வார்த்தைகளை மகிமைப்படுத்தினார். அப்போ மரணம் அடையணும்னு சொன்னால் மனிதனாய் வந்தால்தான் மரிக்க முடியும். பரலோகத்தில் இருந்து கொண்டு மரணம் அடைய முடியாது யாரும். அதனால தான் இயேசு இந்த உலகத்தில் குழந்தையாய் பிறந்தார், வாலிபனாக வளர்ந்தார். அவர் ஒரு ஊழியக்காரனாக தன்னை அறிமுகப்படுத்தினார். கடைசியிலே பிதாவுக்கு ஒரே பேரான குமாரனாக மரணத்தினால் இந்த உலகத்தை ஜெயித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இது எல்லாவற்றின் நோக்கத்தையும் உள்ளடக்கின ஒருவருடைய பிறப்பின் நாளைத்தான் நாம் நினைவு கூறுதலின் நாளாக இன்றைய தினத்தில் ஆசரிக்கிறோம். அது எவ்வளோ ஆச்சரியம்னு யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ பெரிய நோக்கத்தை உள்ளடக்கின ஒரு பிறப்பு. என் பிறப்புக்கு என்ன நோக்கம் என்று எனக்கு தெரியாது, உங்கள் பிறப்புக்கு என்ன நோக்கம் என்று உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் சின்ன சின்ன நோக்கங்கள். இது மனித குலத்திற்கே ஒரு பெரிய நோக்கம் உள்ள ஒரு பிறப்பு இருக்குமானால் அது இந்த உலகத்தில் இயேசுவின் பிறப்பு ஒன்று மாத்திரம்தான். வேறு எந்த பிறப்பையும் இதோடு கூட உங்களால் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகோன்னதமான ஒரு பிறப்பை ஒரு நாளை நம்ம ஏற்படுத்தி கொண்டு அவருடைய பிறப்பை நினைவு கூறுவதற்காக நாம் ஆசரித்து வருகிறோம். இந்த பிறப்பின் செய்தி உலகம் முழுவதும் கொண்டு போகப்பட வேண்டும். அறிவிக்கப்படாத ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும். உங்களுக்காக தாவீது நகரத்திலே இயேசு கிறிஸ்து குமாரனாக பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை இருளில் இருக்கிற ஜனங்களுக்கும் எடுத்து செல்ல வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை அனுப்பியும் இருக்கிறார். இப்போ நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ண போகிறோம். கிறிஸ்துவனுடைய பிறப்பின் காரியங்கள், இவ்வளோ காரியத்தை நம்ம அறிந்து கொண்டோமே, அந்த பிறப்பு நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யணும். அந்த பிறப்பினுடைய உண்மையான அந்த தாற்பயங்கள் நம்முடைய வாழ்க்கையின் சொந்த அனுபவமாக மாற்றப்படணும். அப்படி நாம் செய்து இதை அறிந்து கொண்டு இந்த நாளை ஆசரித்தால் உண்மையிலே இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு கிறிஸ்மஸாக இருக்கும். வெறும் கொண்டாட்டங்கள் அல்ல, கொண்டாட்டத்துக்கு நடுவில் உள்ள ஒன்று இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட் வச்சு மேலே பல கலர் 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 பேப்பர் வச்சுருப்பாங்க.
சுற்றி இருப்பாங்க. அந்த பேப்பரில் அதெல்லாத்தையும் உரிச்சிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும் அந்த கிஃப்ட்டு. அதே மாதிரி தான் அந்த கொண்டாட்டம் என்ற பேரில் ஸ்டார் கட்டுறது இருக்கும், வெள்ளை அடிக்கிறது இருக்கும், பலாரம் செய்வது இருக்கும், நல்ல புத்தாடைகள் உடுத்துவது இருக்கும். சாண்டா கிளாஸ் வருவார், கேரல் ரவுண்டு போவோம், அங்கே கேரல் சர்வீஸ் நடத்துவோம், மேடையில் நின்று பாடுவோம், ஆடுவோம், எல்லாம் சரிதான். அதற்கு நடுவில் ஒரு கிஃப்ட் இருக்குது பாருங்கள், அதுதான் நமக்கு பிரதானமானது. அதை நாம் கவனிக்க ஆரம்பித்து அதை சுதந்திரித்து கொண்டால் உண்மையிலே இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் தான். வாருங்கள், ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம். எல்லாம் கண்களை மூடிக்குங்க. கர்த்தர் இந்த நாளில் உங்களோட பேசி இருக்கிறார். உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை நிறைவேற்ற போகிறார். நமக்கு விழா காலங்கள் வேண்டும், பண்டிகை காலங்கள் வேண்டும், சந்தோஷம் வேண்டும். ஆனால் எதுவானாலும் அது அர்த்தமுள்ளதாக இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்கள். பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிடுங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுவோம். அப்புறம் போய் கொண்டாடுங்க, அப்புறம் போய் வெடி போடுங்க, அப்புறம் போய் சந்தோஷம் படுங்க. இப்போ வாங்க ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாம். அன்பான எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, நாங்கள் ஆராய்ந்து பார்த்ததும் தியானித்து பார்த்ததுமான உண்மையான கிறிஸ்மஸ், அதனுடைய நோக்கம், கர்த்தர் இந்த உலகத்தில் பிறந்தார் என்ற அந்த வார்த்தை ஆண்டவரே மிகப்பெரிய அங்கீகரிப்புக்குள்ளானது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் பிறந்ததிலே பல நோக்கங்கள் இருக்கிறது. அந்த நோக்கங்களை கர்த்தர் இந்த பூமியில் நிறைவேற்றி வருகிறேன். நீர் எங்களுக்காக பிறந்தீர், எங்களுக்காக பேசினீர், எங்களுக்காக ஊழியம் செய்து, எங்களுக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தீர். அது எங்களுக்குரிய பிறப்பு, அது எங்களுக்குரிய மரணம், அது எங்களுக்குரிய இரத்தம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். பிதாவுடைய கிருபையை காண்பிக்க இந்த பூமியிலே நீர் உம்மை வெளிப்படுத்தினீர் என்றும், பரலோகத்தில் இருக்கிற பிதாவுடைய கிருபையும் அன்பும் வழியாக இந்த பூமியில் வருகிறது என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறதுனால ஆண்டவரை உம்மை எங்களுடைய முழு மனதாக பொழுது ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மேலே பிதாவுடைய கிருபை வழியாக இறங்கி வருவதாக, எங்கள் மேல் பிதாவுடைய அன்பு வழியாக எங்கள் மேல் இறங்கி வருவதாக, பிதாவுடைய மகிமை பரலோகத்திலிருந்து வழியாக எங்களுடைய குடும்பத்திற்குள்ளும் சமுதாயத்திற்குள்ளும் தேசத்திற்குள்ளும் இறங்கி வருவதாக, கர்த்தருடைய வல்லமை எங்கள் நடுவில் இப்பொழுது வழியாக இறங்கி வருவதாக. பலவீனப்பட்டு போன குடும்பங்கள், அடிக்கப்படுகிற குடும்பங்கள், சபிக்கப்பட்ட குடும்பங்கள், வேதனையின் உச்சத்தில் இருக்கக்கூடிய பல குடும்பங்கள், வியாதிப்பட்ட குடும்பங்கள், பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து வெளிப்படுகிற மகிமையினால் இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை பார்க்கட்டும். அந்த மகிமை குமாரனாகிய கிறிஸ்துவின் வழியாக எங்கள் குடும்பங்களுக்குள்ளே ஊற்றை போல கடந்து வரட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், குடும்பத்திலும், பிள்ளைகள் நடுவிலும், சரீரத்திலும் கிறிஸ்துனுடைய பிறப்பின் நோக்கம் கிரியை செய்யும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து வருகிற உதவியும் ஒத்தாசையும் எங்கள் குமாரனாகிய கிறிஸ்துவின் வழியாக வருகிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மேல் நீர் வைத்திருக்கிற அன்பை இப்பொழுது நீர் எங்களுடைய குடும்பத்தில் வெளிப்படுத்துவீராக. நாங்கள் பல நாட்களாக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற காரியங்கள் எங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கி போவதாக. இந்த நாளிலே ஆண்டவர், நாங்கள் அர்த்தத்தோடு உம்முடைய அந்த பிறப்பை ஆசரிக்கிறோம். நாங்கள் அர்த்தத்தோடு உம்முடைய பிறப்பை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இன்றைய தினத்திலே ஒரு பெரிய விடுதலை வருவதாக. பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே குமாரன் பூமியிலே வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுதே. என் குடும்பத்தில் எந்தெந்த இடத்துல எல்லாம் பிசாசு தன்னுடைய கிரியைகளை மறைத்து வைத்திருக்கிறானோ, ஒளித்து வைத்திருக்கிறானோ, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் எல்லாவற்றையும் அழித்து போடும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் குமாரனாகிய கிறிஸ்து என்ற நாமத்தின் வழியாக என் குடும்பத்துக்குள்ளே இப்பொழுது நுழைவாராக. எங்கெல்லாம் சாத்தானுடைய கிரியைகள் மறைக்கப்பட்டிருக்கிறதோ, எங்களுடைய இருதயத்திலே மறைக்கப்பட்டிருந்தாலும், பிள்ளைகளுக்குள்ளே மறைக்கப்பட்டிருந்தாலும், எங்கள் வாழ்க்கையில மறைக்கப்பட்டிருந்தாலும், அவைகள் எல்லாவற்றையும் அழிக்கும்படி வெளிப்பட்ட குமாரனுடைய நாமத்தினாலே அவைகளை அழிந்து போகும்படிக்காக கட்டளையிடுகிறோம். அவர் அவைகளை நீக்கி போடுவதற்கான அதிகாரத்தை எங்கள் குடும்பத்திலே செலுத்தும்படிக்கு நாங்கள் அவரை மனம் விரும்பி அழைக்கிறோம். ஆண்டவரே, ஒரு பெரிய விடுதலை எங்களுடைய குடும்பத்துக்குள்ளே இந்த நல்ல நாளிலே உண்டாவதாக. உம்முடைய பிறப்பை நினைவு கூர்ந்திருக்கிறோம். ஒன்றான மெய்தேவனையும் அவர் அனுப்பின குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆண்டவரே, நாங்கள் இந்த பண்டிகை கொண்டாட மாத்திரமல்ல, எங்களுக்காக வெளிப்பட்ட கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம். நாங்கள் அறிந்திருக்கிற அந்த அறிவு இப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையை கிரியை செய்வதாக, எங்கள் வாழ்க்கையின் இருண்ட பக்கங்களை வெளிச்சமாய் மாற்றுவதாக. மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருப்பவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று வேதம் சொல்லுகிறதே. அந்த வெளிச்சம் இன்றைக்கு எங்கள் குடும்பத்தில் உதிக்கட்டும். இனி அது தொடர்ந்து அந்த வெளிச்சங்களுடைய குடும்பத்தில் நீடித்திருக்கட்டும். பிசாசின் கிரிகளை அழிக்கும்படி வெளிப்பட்ட குமாரனாகிய கிறிஸ்து என்றென்றைக்கும் எங்கள் குடும்பத்தின் நடுவிலே நீடித்த காலம் அரசாளுமை செய்வீராக.
நீர் இந்த பூமியை, இழந்த பூமியை திரும்ப பிடித்து இந்த பூமியிலே உம்முடைய ஆட்சி அமைப்பேன் என்று வேதத்தில் சொல்லுகிறதே, அந்த நாள் வருவதற்கு முன்பாகவே உம்முடைய ராஜ்யமும் உம்முடைய ஆட்சியும் உம்முடைய அதிகாரமும் எனக்குள்ளும் என் குடும்பத்திற்குள்ளும் இப்பொழுது வருவதாக. இந்த வார்த்தைகளை கேட்கிற, விசுவாசிக்கிற, என்னோடு கூட முழங்கால் படியிட்டு மன்றாடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, இந்த அனுபவம் இப்பொழுது இறங்கி வருவதாக. நீர் அவர்களை ஆளுமை செய்கிற தேவனாக, ராஜாவாக, அதிகாரியாக உம்முடைய வாயின் வார்த்தைகளை வெளிப்படுத்தி அவர்களை ஆளுமை செய்யத்தக்கதாக எங்கள் வாசல்களை திறந்து வைக்கிறோம். குமாரனாகிய கிறிஸ்துவே, நீர் எங்கள் நடுவில் எப்பொழுதும் அரசாளுமை செய்கிற ராஜாவாய் வீற்றிரும் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்தின் அதிகாரம், கர்த்தர் எங்கள் நடுவிலே வெளிப்பட்ட அந்த வார்த்தையினுடைய நோக்கம் எங்கள் குடும்பத்தில் முழுசு நிறைவேறணும். இதை பற்றி நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக மாத்திரமல்ல, முதல்ல நாங்கள் அதை அனுபவிக்கிறவர்களாக, பெற்றுக்கொண்டவர்களாக, நாங்கள் பெற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கும் கொண்டு போய் கொடுக்கத்தக்கதாக எங்கள் வாசல்களை கர்த்தர் விரிவாய் தெரிந்தருளும். கர்த்தாவே, உம்முடைய பிறப்பின் நாளை, உம்முடைய பிறப்பின் நோக்கத்தை தியானித்த இந்த வேளையிலே இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராய் ஆசீர்வதித்தருளும். உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து உம்முடைய வசனத்தை நம்பி ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்காகவும் அன்றாடுகிறேன். என் ஜெபங்களுடைய பலன்களை ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இன்றே பார்க்க நீர் அவர்களுக்கு அனுக்கிரகம் தாரும். ஒவ்வொருடைய கண்ணீரை மாற்றியருளும். சோதனைகளை விளங்கி கொண்டு செய்கிற ஜெபத்திற்கு சீக்கிரம் நல்ல பதிலை தந்தவர்களை ஆசீர்வதியும். இருளில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்தும். அவர்களுக்கு வேண்டிய எல்லா நன்மையான காரியங்களை கொடுத்து அவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உண்மையிலே அவர் பிறக்கணும்னு சொன்னால் சும்மா ஒரு குழந்தை மாதிரி ஒரு குடிலில் பிறக்கிறது இல்லை. பிறப்பின் நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு கிரியை செய்தால் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நாள் இல்லை, தினம் கிறிஸ்மஸ் தான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் என்னுடைய மனம் கனிந்த கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றியோடு கர்த்தருடைய பாதத்திற்கு மகிமை செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.